ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் டிரைவர் அவங்களோட பொசிஷனில் உட்காந்து அங்கே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்லாம் இருக்குன்றதை தெளிவாக சொன்னாங்க இல்லையா. உள்ளே நம்ம பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 51 சீட் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக உள்ளே என்னென்னலாம் இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, சீட்ஸை பற்றி என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த புஷ்பேக் சீட்டு மட்டும் புஷ்பேக் ஆகும், நார்மலாக ஆகும், இவ்வளோதான் ஆகும். இது வந்து நல்லாவே புஷ்பேக்காக ஆகும். ரெண்டாவது வயசானவங்கலாம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கால் வலிக்கும் தொங்க போட்டிருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு செமி பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தூக்கிட்டு உட்காந்திங்கன்னா பர்த்தில் ஃபுல்லாக கால் நீட்டி படுக்காமல் ஆஃபில் படுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சீட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீட்டை தூக்குனா தான் இவர் உள்ளே போக முடியும். இப்போ அப்படி கிடையாது. அவர் தூங்கினா கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டில் இந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம்னா, இப்போ நம்ம போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னால் வரவங்க வந்து லக்கேஜ் வச்சுருவாங்க. இருக்க கொஞ்சம் இடத்துல முன்னால் வர்றவங்க தான் லக்கேஜ் வைக்க முடியும். என்ன எங்கெங்கே வைப்போன்னு கால்குள்ளே வச்சு கஷ்டப்படுவாங்க. இப்போ உள்ளேயுமே நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு பேசஸ் நிறையா இருக்குது. இது போக அவங்க எவ்வளோ பெரிய பேக் கொண்டு வந்தாலும் கீழே 3 கம்பார்ட்மெண்ட்டாக லக்கேஜ் வைக்கிறோம். அதனால் பேசஞ்சர் கடைசி நிமிட்டில் வந்து ஏறுறவங்க கூட சந்தோஷமாக லக்கேஜ் வச்சுட்டு வந்து ஏறுவாங்க. இப்போ அங்கே டிரைவர் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்தால் கூட இந்த லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்க பேசஞ்சர் டிவி மூலமாக எதுக்கு பின்னால் போகிறாங்க, பின்னால் எதுவும் இருக்கா என்னென்னு அவங்களுமே வாட்ச் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர்னு ஒன்று இங்கே இருக்குது. இந்த டோரை வந்து ஈஸியாக யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணி திறந்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கேருந்து குதிக்க தான் செய்வாங்க. முன்னால் உள்ள பஸ்ஸுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குதிச்சு தான் இறங்குவாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏணியே உள்ள அழகாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒன்றும் இல்லை, அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏணியை தூக்கி போட்டு அது யார் வயசானவங்க பொறுமையாக இறங்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஏணி. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த டோர் இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது அப்படியே புஷ் பண்ணி கீழே ஏணி வழியாகவே இறங்கிடலாம். ஆமாம், அதுதான் அது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யாராவது எல்லா சீட்டும் ஃபுல் ஆகிட்டு 51 சீட்டில் ஃபுல் ஆகிடுச்சு, இந்த சீட்டு ஒன்று தான் இருக்குன்னா இதுவும் இந்த சீட்டு எந்த அளவுக்கு புஷ்பேக் ஆகுமோ அதே அளவுக்கு ஆகும். ரெண்டாவது ஏசி ஃப்ளோயர் அவங்களுக்கும் தனியாகவே இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுனால அவர் இந்த சீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக, இந்த சீட்டில் எப்படி ஹாப்பியாக இருக்காங்களோ அது மாதிரி இதுலேயும் ஹாப்பியாக பயணம் செய்யலாம். இது தூக்கியும் போடாது. இந்த பஸ்ஸில் தூக்கி எதனால் போடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சேசஸ் கிடையாது இந்த வண்டியில். பின்னால் வந்து 4 வீலு, அதுக்கு பின்னால் 2 வீல் உண்டு, 6 வீல் உண்டு. இப்போ எப்படி தூக்கி போடுது நம்மளுக்கு லைலாண்டில் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலும் 2 வீல் மட்டும்தான் இருக்கும் பின்னால் உள்ளது. அது ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும்போது நம்மளை தூக்கி போடும். ரெண்டாவது அது பட்டக்கட்டு வண்டி பலூன் வண்டியாக இருந்தாலும் அந்த ஷேக் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இந்த வீலு ஃப்ரண்டில் இருக்க அந்த 2 வீல் அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும்போது அதுக்கு பின்னால் உள்ள 2 வீல் இருக்குங்க, அது வந்து அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறும்போது ஏறி இறங்குறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த சீட்டு ரொம்ப அங்கே எப்படி சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பாங்க.